வானதி வந்து பாண்டிகிட்ட ஃபோனில் பேசிகிட்ருப்பாங்க. அடுத்த செகண்டே நம்ம பாண்டியோட கடைக்கு வானதி வந்துருவாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோழனும் வந்திருப்பாருங்க அந்த கடைக்கு. அப்போ பார்த்திங்கன்னா வானதி வந்து என்ன இப்போ தான் பேசினா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இதே கொஸ்டின் எல்லோரும் கேட்குறீங்க, நான் ஏன் வரக்கூடாதா, எனக்கு லவ் பண்ணுறது வேலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் நம்ம வானதி போய் சோழன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ணே இப்போ நிலாக்கு அவங்களுக்கு முக்கியமாக இல்லை உங்களுக்கு உங்கள் குடும்பம் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? எனக்கு நிலா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறேன். அதே டைம் இப்போ நீங்கள் வீட்டை விட்டே போகிற மாதிரி இருக்குது, நிலா முக்கியமாக வீடு முக்கியமான என்ன, வீட்டை விட்டு நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. உடனே நம்ம வானதி பாண்டியை பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க, நீ மட்டும்தான் டே ஏண்டாடு, சரி நீ பார்த்துக்க, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டி சொல்லி அனுப்பிச்சி வச்சுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரியோட ஃப்ரெண்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துடும், என்ன என் ஃப்ரெண்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடும். பாண்டி பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்றாருங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா சேரண்ணன் வந்து சோழன்ட்ட என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு தெரியல, ஒரு கல்யாணம் நான் பண்ண வீட்டில் வச்சுட்டு இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கல. யார் கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபேக்குன்னு ஃபேக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு என் பொண்டாட்டின்னு சொல்ல அது ஒத்துக்குருவாங்களா, என்னவே மற்றவங்கள்ட்ட கசின்னே சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்போ வர சொல்லுங்கள், நம்ம போய் சொல்லி பேசுவோம், என் பொண்டாட்டின்னு வந்து நிற்பாகலான்னு பாருங்கள் அப்படிங்கிற நம்ம நிலா டக்குன்னு எந்திரிப்பாங்க. கீழே நம்ம எல்லோரும் நினைப்போம், நிலா இப்போ போகிறாங்க போல், அப்போ பொண்டாட்டிங்கன்னு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அது தாங்க இல்லை, அவர் சொல்கிறதும் கரெக்டு தானேங்க. அம்மா பேர் கல்யாணம் கொஞ்சம் நேரத்தில் டைவர்ஸ் கிடச்சிரும். அவர் கல்யாணம் ஆகாதவர்னே அவர் எந்த பொண்ணு வேணால் லவ் பண்ணிட்டு போய் நீங்கள் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி லவ் பண்ணுங்க சோழன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலா சொல்கிறாங்க. நம்ம சோழன் சாக்கான மணிக்கு இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.